மறுமணம். என்ன சொல்கிறீர்கள்? என்னால் முடியாது. நான் சீதையின் மேல் வைத்திருக்கும் அன்பு உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்க அன்பு ராமா, முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. ராமா, இது போன்று உமக்கு வரும் தீய கனவுகளை விஸ்வரூபம் எடுக்க விடப் போகிறாயா, அல்லது அஸ்வமேத யாகத்தை நடத்தி அயோத்தியாவின் இந்த கடுமையான நிலைமையை ஒரேடியாக மாறச் செய்வாயா? ஒரு விஷயத்தை நினைவில் கொள். நீ முழுமையடைய உனக்கு ஒரு குடும்பம் தேவை. ராமா, வாழ்வில் புதிய வேளை இன்று துவங்கிடுதோ. ராமா, காலத்தின் மாற்றங்களை மனம் அறிந்திடுதோ. ராமா, பகை வீழ்த்தும் அதிவீரம் திறமை சிறப்பை பெற்றவராம் சிவன் வில்லை முறித்தே தன் தேவி சீதாவை அடைந்தாராம். முடி சூட்டும் அந்த காட்சியை காணா கண்கள் இல்லை. கனவுகளோ கலைந்தனவே பேராசைகள் கொண்ட ராணியால். ராமா, தன் தந்தையின் பெருமை காக்க இழந்தார் சுய உரிமைகளை. ராமனும் சீதையும் வனவாசம் செய்ய தம் ராஜ்யம் துறந்து சென்றார். சீதாவை தந்திரத்தாலே ராவணன் கவர்ந்தானே. தன்னவளை காணாது ஸ்ரீராமன் உள்ளம் உடைந்தாரே. இடர்பாடுகளோடு லங்கைக்கு கல்பாலம் அமைத்தாரே. கனிவாய் அன்பை பறைசாற்றியே பகை வீழ்த்தி வென்றாரே. சந்தோஷம் தொலைந்தது காலம் செய்த சதியாலே. சந்தேக புயலால் வனவாசம் ஏற்றாள் சீதையுமே. நெஞ்சோடு தோன்றிடும் வேதனை சான்றோர் சொல் மருந்தாயாகுமோ. நின்று தொடரும் சோதனை எதுவரையில் தான் போகுமோ. பலவார கேள்வி உனைத்தான் வாட்டுதோ. ராமா, விடையை பெற்றிடுவார். இரண்டா நம்ம நிகழ்ச்சிக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறியா? நிகழ்ச்சியை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. சரியா சொன்ன முறை நாம ஹனுமான் மாதிரி விஷயம் போட்டா நல்லா இருக்கும். அம்மா, என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். பொம்மலாட்ட நிகழ்ச்சிக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ண சொல்லி குருநாதர் சொல்லி இருந்தாரு. அதனால எல்லா கதாபாத்திரங்களையும் நாங்களே உருவாக்கணும். அத பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் சரி, நீங்க 2 பேரும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம. ஆமா, மறந்தே போயிட்டேன். உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. எனக்கா? ரொம்ப அழகா இருக்கு குசன். ஆமா, இன்னைக்கு நடைபெற போற விழாவை பத்தி குருதேவர் உங்ககிட்ட சொன்னாரல்ல? அது தெரிஞ்சும் தாமதமா வந்திருக்கீங்க. எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்க சீக்கிரமா வந்திருப்போம். ஆனா நம்ம குசன் கந்தர்வர்களை கனவுல பாக்குறது பத்தாதுன்னு காட்டுல அவங்கள தேடி ஓடிட்டான். இதுல சிரிக்க ஒண்ணு இல்ல லவன். நான் சொல்றது உண்மைதாமா. கந்தர்வர்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாதான் என்னால அதை உருவாக்க முடியும். சரி சரி, நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது? எங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. முதல்ல 2 பேரும் போய் குளிங்க. சீக்கிரம் ஆகட்டும், என்ன கோவப்படுத்தாதீங்க. பாய்.
இங்கு நாம் அனைவரும் கூடியிருப்பது வாழ்த்துவதற்கு வைதேகியின் மகன்களான லவன் குசன் இவர்களின் வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி நமது ஆசிரமத்தை காத்து வருவது நீங்கள் அறிந்ததே. அதன் பொருட்டு வால்மீகியாகிய நான் இவர்களின் குருவாக இப்பரிசினை அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்வாஹா ஸ்வாஹா. कायं मे सिद्धिमायात् प्रसन्नेध्याः विधात्री विघ्नानि नाशमयन्तु सर्वाणि समायक अमरं हम मधुरम अहम अहम ब्रह्मास्मि. இவற்றை நமக்காக அருளியது அனைவரையும் படைத்த பிரம்மா. இது அவரின் வரம். நினைவில் கொள்ளுங்கள், இந்த திவ்ய கங்கணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இதன் செயலறிந்து ஞானத்தை இணைத்து சக்தியை அழைக்கும் போது இதன் ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்களால் மட்டும்தான் இந்த சக்தியை அடைய முடியும். காலம் சொல்லிவிடும் பதில்களை, விதி திறந்துவிடும் வழிகளை. மிக்க நன்றி குருதேவா. பிரமாதமா இருக்கு. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. இது ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணரும் சின்ன வயசுல விஸ்வாமித்திரர் கிட்ட இருந்து தெய்வீக பரிசுகளை வாங்கினாங்க. இதுவும் அத போலவே இருக்கு. அடடா, திரும்ப ஆரம்பிச்சுட்டானா? அதுக்கப்புறம் அவங்க நிறைய தீய சக்திகள் அசுரர்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, போது இதுக்கு மேல பேசாத, இதோட நிறுத்து. உன்னை விட எங்க எல்லாருக்கும் ராமாயணம் நல்லா தெரியும். ஆமா ஆமா, நல்லா தெரியும். எனக்கு என்னமோ இதுல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அதுவும் ஏதோ கங்கணமா குங்கணமா ஏதோ ஒண்ணு. அது திவ்ய கண்கணங்கள். அத கிண்டல் பண்ணாம மரியாதை கொடுத்தா உனக்கு நல்லது. உனக்கு இது மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல இது கிடைக்கலன்னு பொறாமையா? பொறாமையா? குருநாதர் இவங்க வேற எந்த பிரச்சனையும் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிதான் இதை இவங்களுக்கு விளையாட கொடுத்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒண்ணுதான். ஆனா அது சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நிரூபிச்சு காட்டுங்க. இப்பவே காட்டுறேன், பாக்குறியா? லவன் குசன், அதோட சக்தியை காட்டுங்க. காட்டுங்க காட்டுங்க, அதோட சக்தியை காட்டுங்க. நான் தயார். இத சோதிக்க நாங்க என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ற குசன்? அவனை விடு. அவன் வேணும்னே நம்மள வம்புல இழுத்து விட பாக்குறான். வம்பிழுத்தா என்ன ஆகும்? நாம அவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே இதோட ஆகணும். சக்தியை நிரூபிக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு விஷயத்தை நீங்க இப்ப செய்ய போறீங்க. அத செய்யுங்களே. நீங்க தான் ஆனா ஊனா எல்லாருக்கும் உதவ போயிடுவீங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அங்க பாருங்க, அந்த ஆறு வறண்டு போகுது. தண்ணீர் பற்றாக்குறையால ஆறு அழியுது, நிலமெல்லாம் சரியுது. ஆனா அந்த மலை உச்சியில இருக்கிற குட்டையில நிறைய தண்ணி இருக்கு. ஆனா அதால யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே. வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணியை கீழே கொண்டு வர உங்க சக்தியை பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களால நிச்சயமா முடியும். அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன், மௌன விரதம் இருப்பேன். குசன், இந்த திவ்ய கண்கணங்களை பயன்படுத்துற அளவுக்கு நாம் இன்னும் தயாராகல. ஆனா எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் இவனை சும்மா விட மாட்டேன். சரி, அதான் உன்னோட விருப்பம்னா இவனை நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் தான் செய்வேன். என்னால இதை நிரூபிக்க முடியும். இல்ல வேண்டாம் குசன், நீ ஏதாவது பண்ணி நிலைமை இதை விட மோசமாகிறதுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். தள்ளி போ. ஏன் இப்படி பண்ற? என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? என்ன சின்ன குழந்தை மாதிரி நடத்துறதா இதோட நிறுத்திக்கோ. कायम में सिद्धिमायात प्रसन्ने त्यावी धात्री विघ्नानि न शमयन्तु सर्वाणि सुमायक अमरम हम मधुरम अहम ब्रह्मास्मि. कायम में सिद्धिमायात प्रसन्ने त्यावी धात्री विघ्नानि न शमयन्तु. என் சக்தியை சேர்ந்தாதான் அது முடியும். நீ போ, அது புரிஞ்சுக்க. कायम में सिद्धिमायात प्रसन्ने त्यावी धात्री सर्वाणि सुमायक नाशमयन्तु सर्वाणि सुमायक. சத்தமா
உன்னால ஏன் கவனம் திசை திரும்புது? உன்னாலதான் முடியல, பின்னாடி போயிடு, நான் பாத்துக்கிறேன். பேச்சை குறைச்சிட்டு வேலையில கவனம் செலுத்தலாமே. உங்க சக்திகளுக்கு என்ன ஆச்சு? சென்று விடுங்கள், இங்கு யாரும் இருக்க வேண்டாம். எல்லாரும் ஓடுங்க. அங்க பாருங்க, அந்த மலை உடைய போகுது. இல்ல, இப்படி நடக்க கூடாது. இப்ப நாம என்ன பண்றது? நாம இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. வாங்க, சீக்கிரம் வா கிஷன், வா. குரு குரு ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். நம்ம கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு இப்ப புரிஞ்சுதா? ரெண்டு பேர்ல யார் இப்ப என்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்க போறது? நீ சொல்றது காதல விழலையே குசன். போதும், உன் வேலைய பாரு. தோத்துட்டீங்களா கோழைகளா? அவனை கண்டுக்காத குசன், அவன் வேணும்னே பண்றான். இதெல்லாம் உங்களோட தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் தான் அப்பவே இல்லையே. அப்படி இருந்திருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் ஒழுக்கத்தை பத்தியும் மரியாதைய பத்தியும் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? பாவம், தனியா இருந்து கஷ்டப்படுறாங்க. மிஞ்சி போனா உங்க ரெண்டு பேருக்கும் அவங்களால என்ன சொல்லி தந்துட முடியும்? எங்க அம்மாவை பத்தி பேசாத அகஜ். சரி, உங்க அம்மாவை பத்தி பேசல, ஆனா உங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா உங்களுக்கு ஒரு உங்க குருதேவருக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டீங்க. இந்த நிலச்சரிவினால சில பேருக்கு அடிபட்டிருக்கும்.